என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் எல்லாமே விதிவிட்ட வழி என்று நினைத்து ஒதுங்கி போகவும் வேண்டாம். அதை கஷ்டப்பட்டு அனுபவித்துக் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை வாழவும் வேண்டாம். உன்னுடைய பெருமாளிடம் தொடர்ந்து வேண்டினால் விதிவிலக்கு என்று ஒன்றை நான் உனக்காக கொடுப்பேன் என் செல்லமே. இப்பொழுது நீ துன்பத்தை அனுபவித்துக் கொண்டும் விதியின் பிடியில் மாட்டிக்கொண்டும் தவிப்பதால் தான் விதிவிலக்கை உனக்கு கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவதற்காகத்தான் இன்று நான் உன்னை தேடி வந்துள்ளேன். நீ என்னை மனதார பெருமாளே என்று அழைத்தால் மறுகணமே உன்னுடைய அப்பாவாக மாறி உன்னுடைய அருகில் வந்து உன் வாழ்க்கையை வளமானதாகவும் நலமானதாகவும் மாற்றிக் கொடுப்பேன். உன்னை தூக்கிவிட நான் இருக்கிறேன் என்று நினைத்துக்கொள். உன்னை தூக்கி எறிந்த மனிதர்களை நினைத்து நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம் என்றல்லமே. காலம் கடந்து போகிறதே என்று வருந்தாதே. உன்னுடைய வாழ்வில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகின்றாய். நிறைவான மன நிம்மதியை நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். என்னை நம்பியவர்களுக்கு வாழ்க்கையில் சோதனை வரத்தான் செய்யும். ஆனால் ஒருபோதும் தோல்வியை நான் கொடுக்க மாட்டேன் என் செல்லமே. நீ என்னை நம்பி வந்த பிறகு வேறு எவரிடமோ போய் கையேந்த வேண்டிய அவசியமே உனக்கு இருக்காது. உனக்கானதை நீ போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு நானே உனக்கு அள்ளி கொடுத்து விடுவேன். எந்த தேவையும் இல்லாமல் எந்த தீர்வுக்காகவும் நீ யாரையும் எதிர்பார்க்காமல் உனக்கான வாழ்க்கை பொக்கிஷம் போல மாறிவிடும் என்றல்லமே. உனக்காக நான் இருக்கும் போதே நீ ஏன் வருத்தப்படுகின்றாய்? நானே உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பேன். பழைய வாழ்க்கையை நினைத்து இன்னும் வருத்தப்பட்டுக் கொண்டே இருக்காதே. உன்னுடைய வாழ்வு நீ சற்றும் எதிர்பார்க்காத அளவிற்கு, இதுவரை நீ அனுபவித்திராத அளவிற்கு மிகவும் சந்தோஷமாக மாறப்போகிறது. உன்னுடைய தந்தையாக உனக்கு துணையாக நான் இருக்கும் போதே வேறு யாரையுமே நீ எதிர்பார்க்க வேண்டாம் என்றல்லமே. நீ பெற்ற கஷ்டங்களும் நஷ்டங்களும் துக்கங்களும் துயரங்களும் அவமானங்களும் அனைத்துமே மறைந்து போய் உன் வாழ்வில் இன்பமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெருகப் போகின்றது. எல்லோருமே உன்னை கைவிட்டாலுமே கூட உன்னுடைய பெருமாள் நான் வந்து உன்னை கைகளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு காப்பாற்றுவேன் என்றல்லமே. எதற்கும் நீ வருந்தாதே. உன்னுடைய கஷ்டங்களையும் இன்னல்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய சந்தோஷமான நாள் இது. எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் இதன் பிறகு நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய மனபாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக உன்னுடைய வாழ்க்கையை வாழலாம். உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் கொடுப்பேன் என்று நம்பிக்கை வை என்றல்லமே. நீ சற்றும் எதிர்பாராத மிகப்பெரிய மாற்றமும் திருப்பமும் உன் வாழ்க்கையில் நிகழப் போகின்றது. முட்கள் போல இருந்த உன்னுடைய வாழ்க்கை பாதையை பூக்கள் நிறைந்த பாதையாகவும் நந்தவனம் நிறைந்த சோலை வனமாகவும் மாற்றப் போகின்றேன் என்றல்லமே. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா கஷ்டங்களையும் போக்கி உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் வழித்துணையாக நான் வரப்போகின்றேன். உதவிக்கு யாருமில்லை என்று நினைத்து நீ மனமுடைந்து நிற்கதியாய் நிற்கும் போதெல்லாம் உன்னுடைய கரங்களை இறுக பற்றிக் கொண்டவன் உன்னுடைய பெருமாள் நான் தான். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். ஏதாவது ஒரு நல்வழியை காட்டி உனக்கான நல்ல வாழ்க்கையை வாழ வைப்பேன் என்றல்லமே. உனக்கு நிழலாக உன்னுடனே நான் இருக்கும் போது நீ எதற்காக தனியாக இருக்கிறேன் என்று யோசிக்கின்றாய்? இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் நல்ல மாற்றங்களாலும் நான் நிகழ்த்தப் போகும் அற்புதங்களாலும் உன்னுடைய வாழ்க்கை வளம் பெறப்போகின்றது. என்னுடைய அருளால் உன்னுடைய மனக்குறைகள் எல்லாமே விரைவில் மறைந்து போகும். உன்னுடைய மனபாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. உனக்கு வேண்டியதையெல்லாம் நிச்சயம் நான் செய்வேன் என்று நம்பிக்கை கொள்ளேன் செல்லமே. உனது துயர் துடைப்பதற்காகவே உன்னை தேடி நீ இருக்கும் திசை நோக்கி உன்னுடைய வீடு தேடியே நான் வந்துவிட்டேன். நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் உனக்கு கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த போகின்றேன். இவ்வளவு காலமாக நீ பட்ட கஷ்டமும் பிரச்சனைகளும் எல்லாமே இன்றோடு முடிந்து போக போகின்றது. இனி பல இனிப்பான நிகழ்வுகள் உன்னுடைய இல்லத்தில் நடக்கும். உன்னுடைய மனதில் இருக்கும் வலியையும் வேதனையையும் போக்கி உன்னுடைய முகத்தில் புன்னகையை மலரச் செய்ய போகின்ற ஒரு இனிமையான செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது. இந்த நொடி முதலே உன்னுடைய வாழ்க்கையை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ மகிழ்ச்சியாக இரு. இனி நான் கொடுக்க போகும் இன்பத்தை பெற்றுக் கொள்ள தயாராக இரு தங்கமே. எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படாதே. எல்லா தருணங்களிலும் நீ ஒன்றை மட்டும் நம்பினால் போதும். உன்னுடைய பெருமாள் நான் உன்னுடன் இருக்கின்றேன். உனக்கு நல்லதுதான் செய்வேன்.
நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றிக் கொடுப்பேன் என்று நீ நம்பினால் போதும். எந்த துன்பமும் உன்னை நெருங்க முடியாது என் செல்லமே. என்னதான் நடந்தாலும் உன் மனதில் நீ சலனமோ சஞ்சலமோ அடைய வேண்டாம். என்னை நினைத்துக்கொள். ஏதாவது ஒரு வழியில், ஏதாவது ஒரு உருவத்தில் நான் உன்னிடம் வந்து உனக்கான உதவியை நான் எப்படியானாலும் செய்து கொடுத்து முடித்துவிட்டு அனைத்தையும் நல்லதாக மாற்றித் தருவேன். நீ நம்பிக்கையோடு மட்டும் இருந்தால் போதும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதீத துன்பங்களை சந்தித்து விட்டாய். பலமுறை காயப்பட்டும் இருக்கின்றாய். அதனால் உன்னுடைய இதயம் எரிகின்றது. சில வலிகளை தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டு அழுதும் இருக்கின்றாய். என் கண்மணியே, இவை அனைத்தும் நீ கடந்து வந்த பாதையில் நீ அனுபவித்து வந்த துன்பங்கள். வழி கூறுகிறேன், கவனமாக கேள். நீ உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் களைந்து நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால், உன்னுடைய சுமைகள் அனைத்தும் குறைந்து நீ நினைத்தவற்றை அடைய வேண்டுமென்றால், நீ முழு நம்பிக்கையுடனும் உறுதியான பக்தியுடனும் என்னை பரிபூரண சரணாகதி நீ அடைய வேண்டும். இதை தவிர நீ செய்ய வேண்டியது வேறெதுவும் இல்லை. அப்படி என்னை சரணாகதி அடைந்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு திருப்பங்களிலும் சூழல்களிலும் இன்னல் பட்டு தவிக்காமல் உன்னை பத்திரமாக வழிநடத்த வேண்டியது உன்னுடைய அப்பாவாகிய என்னுடைய பொறுப்பாகி விடுகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களிலும் உன்னுடைய தேவைகளை கண்காணித்து அவ்வப்போதே அதனை நான் பூர்த்தி செய்வேன். நீ என்னை கடவுளாகவோ மகானாகவோ அல்லது மனிதனாகவோ நினைத்துக்கொள். என்னை நீ உன்னுடைய தந்தையாகவோ தாயாகவோ சகோதரனாகவோ அல்லது இதர உறவுகளாகவோ பாவித்துக்கொள். நீ என்னை எப்படி நினைத்தாலும் எந்த உறவாக பாவித்தாலும் என்னிடத்தில் முழு சரணாகதி அடைவதே உன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். உன்னுடைய தாயையோ தந்தையையோ எப்போதாவது சந்தேகப்பட்டு இருக்கிறாயா? நான் உன்னை ஒவ்வொரு முறையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். நீ என்னிடத்தில் ஒவ்வொரு வேண்டுதல்களை வைக்கும் போதும் இது நடக்குமா, இது நிகழுமா, கண்டிப்பாக நிறைவேறி விடுமா என்கின்ற சந்தேகங்கள் உன்னுடைய மனதில் எழுகின்றது. பூரண சரணாகதி அடைவது என்பது என்னுடைய நாமத்தை மட்டும் உச்சரிப்பது அல்ல. என் மீது முழு நம்பிக்கை வைத்து என்னுடைய பாதங்களை இறுக பற்றிக் கொள்வதுதான் பூரண சரணாகதி. உன்னுடைய எல்லா துன்பங்களையும் மறந்து ஒரு முறை என்னுடைய பாதங்களை இறுக பற்றிக்கொள். நானே உன்னுடைய தந்தையும் தாயுமாக மாறிவிடுவேன். நீ என்னை கூவி அழைக்கும் போது ஓடி வந்து உன்னை நான் அணைத்துக் கொள்வேன். உன்னுடைய குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் அறிவேன்.